அப்ப என்ன அப்படின்னா நல்லா தாங்க இருந்தாங்க. எந்த சண்டால சிரிக்கி கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. சரி, திடீர்னு சண்டை வந்துருச்சு. அப்படியா? ஒத்த ஃபேன் கேட்டா. சரி, சண்டால பாவி ஃபேன் வெடிச்சு போச்சு. சரி, இன்னமும் வாங்கி தர மாட்டேன். சரி, என்னாச்சு? நாளைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். சரி, அதான் வெடிச்சதான் பரவாயில்ல. ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? அதானே யோசிக்கணுமா இல்லையா? ஆமா ஆமா. சண்டை வந்து இதத்தான் உனக்கு நான் சீதனமா கொடுக்க போறேன். எந்த காலம் கொடுத்தது? சரி, அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு. சரி, சண்டை வந்த உடனே ஆள் மாத்தி ஆள் பேசிக்கிட்டே இருக்கிறேன். வாக்குவாதம் கூடிருச்சு. சரி, யாராவது ஒருத்த விட்டு கொடுக்கணும்ல. ஆமா, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் எப்படி ஆளுன்றீங்க? வாயை திறந்தேன்னா மூடவே மாட்டேன். அப்படியே சிரிக்கிறேன் மூஞ்சிக்கு முகரை. சரி, வாயை திறந்தேன்னா மூடவே மாட்டேன். சரி, ஒரு பொம்பளை பிள்ளைய நம்ம எப்படி பேசணும்? நம்மள நம்பி இந்த பிள்ளை வந்துருச்சு. சரி, நம்ம கண் கலங்காம வச்சு பாத்துக்கிறணுமே அப்படின்ற எண்ணம் கூட இவன் கிடையாது. சரி, என்ன செய்வான்? எடுத்த உடனே அந்த அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சு. அந்த பிள்ளையாவது பொறுமையா போனியானே? அந்த பிள்ளை ரொம்ப பொறுமையா போங்க. தினமும் எந்திரிச்ச உடனே கணவனுடைய காலை தொட்டு கும்பிடும். அப்படிப்பட்ட பிள்ளைய எப்படி பாத்துக்கிறோம்? நம்புற மாதிரி சொல்லுங்க. உண்மைதாங்க. சரி, அப்படிப்பட்ட பிள்ளைய எப்படி பாத்துக்கிறோம்? சண்டை சண்டை பெரிய சண்டை. சரி, வாக்குவாதம் ஆயிருச்சு. இந்த பிள்ளை இன்னும் தெரியுமா? எப்படி? பொல்லாதவன்ட்ட கூட குடி இருந்துடலாங்க. இந்த மாதிரி குடியாதவங்கிட்ட குடியிருக்கவே முடியாது. ஆத்தாடி எம்பட்டு பேச்சு. சரி, சும்மா இருப்பா மருமகனே. இதெல்லாம் வில்லு பாட்டு மாதிரி. சரி, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிள்ளை ஒரு கோவத்துல சரி ஒரு வார்த்தை கூட குறைய போயிட்டாரா? கூட குறைய என்ன சொல்லி பிடிச்ச அப்படின்னா சரி ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளு. சரி, சரி, கட்டி கூட்டிட்டு வந்தது இல்லாம ஏண்டா நீ என்ன வேணா செய்வ? நான் பாத்துக்கிட்டு உட்கார்ந்திருக்கணுமா? ஏண்டா ஆட விட்டு ரசிக்கிறியா நீ? வீட்டுக்கு வாடா வந்துருக்கு. ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு கதையா சொந்த பிரச்சனையா? இல்ல இல்ல கதை இல்ல. கதை. அப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணிருச்சு? கூட குறைய ஒரு வார்த்தை பேசிவிட்டு பேசின உடனே என்னாச்சுன்னா ஆயிரம் இருந்தாலும் ஆம்பளை இல்ல. உண்மைதானே? படக்குன்னு கோவம் வந்துருச்சு. சரி, வழக்கம் அந்த பிள்ளை தான் அடிக்கும். இவன் படக்குன்னு ஒரு நாள் அடிச்சு விட்டான். அடிச்ச உடனே சரி அடிக்க தேவையில்லை. அடிக்க கையத்தானே ஓங்குனேன். பாடு போட்டுட்டு ஐயோ என்னைய அடிச்சுட்டானே கொண்டுட்டானே. அடி விழுகல என்னைய கொல்றானே, யாராவது வந்து காப்பாத்துங்கன்னு ஊரையே கூட்டிட்டான். கேள்விப்பட்டேன் அடிக்க முன்னையே. சரி, ஊரையே கூட்டிட்டா. கூட்டினோடனே பக்கத்து வீட்டுல இருந்து அக்கம் பக்கத்துல எல்லாருமே வந்துட்டாங்க. சண்டை ஒரு அசிங்கமா போச்சு. புருஷங்காரன் என்ன பண்ணிட்டான்? ஏன்டி இப்படி என்னை கேவலப்படுத்திட்டே? அவனை அடிக்கவா செஞ்ச? கையத்தானே உங்க அதானே இப்படி அசிங்கப்படுத்திட்டே சண்டை போட்ட அப்படின்னு இனிமே உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். சரி அப்படின்னு பேசவே மாட்டேன். மூஞ்சில முடிக்காதன்னு சொல்லிட்டேன். கோவமாயி போச்சு. குடும்பத்துக்கு வந்த சோதனை என்ன சண்டைனா வரத்தானே. அப்ப இவன் என்ன செய்யறா? சரி அடா உனக்கு எவ்வளவு ரோசம் இருக்கும்போது எனக்கு இருக்கு என்னடா மண்டே ஆட்டுற என்னங்க அப்படின்னு இவன் என்ன பண்றா? சரி நீ பேசலைன்னா போயிட்டு போடா முட்டா பயலே. யார? ஏங்க எடுவட்ட பயலே. என்ன என்னது கதை தானா? என்ன உடாவுல ஆட்டுக்குட்டி கத்துன மாதிரி அப்படின்னு இவன் என்ன பண்ணிட்டா? சரி நீ பேசலனா எனக்கு என்னடா? இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன். அப்ப ரெண்டு பேரும் பேசுறது இல்ல. ஐயோ பாவம், எப்படி இருந்த குடும்பம். அந்த பெருங்குடிட்டா ரெண்டு பேரும் பேசாம இருந்துட்டா. சரி இவன் ரோசக்காரி பேசவே மாட்டேன்ட்டா. இவன் பாக்குறேன் சரி அப்படின்ட்டு என்னதான் இருந்தாலும் ஆம்பளை இல்ல. ஆமா ஆம்பளை என்ன செய்வேன்? எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டியதான் தேடணும். ஏமா துண்டு எங்கம்மா வச்சிருக்கிற? ஏமா என்னை இத்தனை மணிக்கு எழுப்பி விடுமா? ஏமா வண்டி சாவி எங்கம்மா வச்சிருக்கிற? ஏண்டா வெக்கம் இல்லாம கேக்குறிய? பேசாம இருந்துகிட்டே இதெல்லாம் பொண்டாட்டி அத்தா இதெல்லாம் பொண்டாட்டிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்க? அப்படின்னு கேட்கணும்ல. பொண்டாட்டிட்ட கேட்பாங்க. ஆனா இவ தான் பேச மாட்டாளே. ஆமா அன்னைக்குன்னு பார்த்து பாவங்க அவனும் சும்மா சொல்லக்கூடாது. நம்மள மாதிரி நாடகம் ஆடுற உதயம் அப்படியா? ஆமா கலைஞர்கள் தான். அவன் என்ன பண்ணிவிட்டான்? அன்னைக்கு வந்து 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கணுமா சாயந்தரம். சீக்கிரமே வா. ஆமா அனுமதி இல்லையா? சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிக்கிறது. 10 மணிக்கெல்லாம் முடிக்கணும். அதுக்குள்ள முடிக்கணும். ஆமா அப்படினது அவனுக்கு அன்னைக்கு இருந்திருக்கு. சரி ஏதாவது அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆமா வெள்ளன நாடகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கணும்னா எப்படியும் 4 மணிக்கெல்லாம் நம்ம சங்கத்துக்கு போகணும். ஆமா
அப்படின்னு இவன் கடந்து முழிக்கிறான். ஏன்னா இவன் தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டான். விடிய விடிய முழிக்கிறாள், அப்புறம் பகல்ல தூங்குறது இல்லையா? ஆனா இவன் சட்டப்பையில கொண்டு போய் கையை வச்சா மட்டும் படக்குன்னு முழிப்பான். அதுக்கு வந்து சுதாரி வந்துரும். ஆமா ஆமா ஆமா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சரி வெள்ளன போகணுமே, நாடகத்தை ஆரம்பிக்கணுமே, நாடகத்தை கொடுத்தவர் பேரு ஜெயபாண்டி. நாடகம் கொடுத்தவர் ஜெயபாண்டி. அது சரி, ஒரு உதாரணத்துக்கு. சரி 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 சரி. நாடகத்துக்கு வெள்ளன போகலைன்னா ஜெயபாண்டியை பிடிச்சி ஊர்ல கட்டி போட்டுருவாங்க, அபராதம் போட்டுருவாங்களே. இவ வேற பேச மாட்டாளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, சீக்கிரம் எந்திரிக்கணுமே அப்படின்னு சரி எழுப்பி விடுறதுக்கு ஆள் இல்ல. ஆமா. இப்ப என்ன செய்யறாரு, சரி அப்படின்னு கொஞ்சம் வர்றாரு, அப்பதான் வர்றாரு பக்கம். சரி என்ன செய்யலாம், வழி இல்ல அப்படின்னு ஒரு 4 மணிக்கு என்னை எழுப்பி விட்டுரு. எப்படி சொன்னாரா? சொல்லுவாரு அவரு. அப்புறம் அடேங்க அப்பா சொல்லலையா? ரோசக்காரராச்சே. சரி வரையும் மூஞ்சியும். அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு காகிதத்துல 4 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுரு. ஓ எழுதுறாரு. ஆமா, நான் சீக்கிரம் போகணும், மறந்துடாம எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லி காகிதத்துல எழுதிட்டு அவ பாக்குறப்ப அவ எப்படி பாத்துக்கிட்டு இருந்தாலும் பார்க்கும் பொழுது தலையணைக்கு கீழே வச்சுட்டான். நேரடியாவும் கொடுக்கல, நேரடியா கொடுக்கல. அவ பார்த்தா இல்ல அப்படி என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கானே, சரியில்லை என்னமோ புருஷன் அப்படிலாம் பேசிருக்க மாட்டான், என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது இவர் எழுதிட்டு சரி தலையணை கீழே மறைச்சு வச்சிடுறாரு. சரி இவன் எப்படி ஆளு, ஏதோ ஒளிச்சு வைக்கிறானா அதைத்தான் போய் எடுத்து பாப்பா. ஆமா அப்ப என்ன பண்ற, என்னமோ ஒளிச்சு வச்சுட்டு படுக்கிறானே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சரி நீ இவளை விட்டுட்டா. சரி இவன் தூங்குறேன் தூங்கிக்கிட்டே இருக்கிறேன். சரின்னு ஒரு கட்டத்துல எந்திரிச்சு தானே ஆகணும். ஆமா எந்திரிச்சு பாக்குறேன், மணி 11 ஆயிருச்சு. நாடகம் 6 மணிக்கு ஆரம்பிக்கணுமே, எங்கிட்ட அப்புறம் நாடகம் ஆரம்பிக்க அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. ஜெயபாண்டியை கட்டி போட்டாங்களா இல்ல எங்கிட்ட என்னன்னு செஞ்சாங்களான்னு தெரியல. இந்த கட்டி போடுறதுக்கு ஜெயபாண்டி தான் கிடைச்சானா? எந்திரிச்ச உடனே இவனுக்கு உயிரே போயிருச்சு. சரி ஐயோ நாடகம்ல. ஆமா எத்தனை பேர் ஒண்ணு கூடி திருவிழா வைக்கிறாங்க. இவ்வளவு ஒரு அலட்சியமா இருந்துட்டோமே. அதானே 4 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கணும் 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கணும் சொல்லி எழுப்ப சொன்னோமே, இவ எழுப்பாம விட்டுட்டாலே. சரி இவளால தானே எல்லாமே அப்படின்னு இவளை இன்னைக்கு உண்டு இல்லாம பண்ண கூடாது அப்படின்னு கோவப்பட்டு சரி பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்திருக்கா கீழே ஒரே மீதி பொண்டாட்டிய. உன்னை என்ன சொன்னேன், உன்னை என்னடி சொன்னேன், 4 மணிக்கெல்லாம் எழுப்பி போட சொன்னேன்ல, என்ன அப்படி பண்ணிட்ட அப்படின்னு கோபத்தோடு கேட்கும் பொழுது அப்பதான் முன்னாடி எந்திரிக்கிறா. என்ன எந்திரிச்சு முறைச்சுக்கிட்டு அப்ப கூட அவ பேசல. அப்புறம் அவ என்ன பண்றா தெரியுமா, அவன் ஒளிச்சு வச்சா பாருங்க தலையணை, அந்த தலையணையவே கண்ணுல எப்படி காமி, கண்ணுல காட்டுறா, கண்ணுல அங்க பாருடா என்னடா இங்கே பாக்குறா அங்க பாரு அப்படின்னு கண்ணுலயே காமிக்கிறா. உடனே சரி இவன் என்ன பண்றான், தலையணையவே காமிக்கிறாளே அப்படின்னு இவனுக்கு ஒரு சந்தேகம். சரி சரின்னு சொல்லி அந்த தலையணையை எடுத்து பாக்குறான், அங்க 2 காகிதம் இருக்கு. ஒரு காகிதம் தான் இவன் வச்ச, ஒரு காகிதம் இவன் வச்சது. ஆமா இன்னொரு காகிதம் இருக்கு. ஆமா அதை எடுத்து பிரிச்சு படிக்கிறான். இவன் தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன எழுதி இருந்துச்சு அதுல, எழுதி இருக்கிறாவ நாதா சொல்லுப்பா அடே அப்பா 4 மணி ஆயிருச்சு எழுந்துருங்க அப்படின்னு எழுதி இருக்கிறா. எழுதி இருக்கு. சரி எழுதி தானே வச்சேன். ஆமா இவளை எழுதி வச்சிருக்கா. இப்படி ஒரு வீம்பா, இவன் தூங்கனவே தான் பொழப்பு போச்சு. என்ன பண்றது, அதானே இப்படியும் புருஷன் பொண்டாட்டி இருக்கத்தானே செய்யறாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது, என்னுடைய கணவருடைய பாதத்தை தினமும் தொட்டு வணங்கக்கூடிய சின்ன விஷயங்க. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி கொஞ்சம் இறக்க குணம், ஒரு தொழிலுக்கு போகணும்ன்றது இருந்திருக்கணுமாங்க. சாட மாடியாலும் என்ன பண்ணிருக்கலாம்ல. ஏன்னா பொண்டாட்டி விஷயம் சண்டை நீங்க சொன்ன மாதிரி சக சண்டை, ஒரு சாடையாவது புருஷனுக்கு வந்து ஒரு இது வரையில சாடையாவது சொல்லணும். என்னடா சாட, உனக்கே இவ்வளவு ரோஷம் மானம் சூடு சொரண வெக்க எல்லாம் போது இருக்கும்போது ஒரு பொம்பளை எனக்கு இருக்காதா? என்னடா பாக்குறாங்க மூஞ்சிக்கு முகரை இப்படி தாங்க. பொண்டாட்டி புருஷன் சண்டையில ஒருத்தர் என்ன பண்ண, அவ சோறாக்காம பேசாம படுத்துட்டா. சரி சோறாக்காம படுத்தோன்னே என்ன பண்றியா, இவளோட போய் என்ன சோறாக்க சொல்றது, இவன் என்னத்தை சாப்பிடுறதுன்ட்டு இவனும் கோபமாவே இருந்த என்ன பண்ணியா, நீ வேணா பேசாம ரெடி, நீ சோறு சாப்பிட, நீ சோறு சமைச்சா தானே சாப்பிடணுமா, எனக்கு தெம்பு இருக்கு அப்படி வேகமா போனேன். அந்த பக்கம் போய் ஒரு ஊரணி பக்கம் போய் ஒரு ஆமையை பிடிச்சிட்டு வந்துட்டான். ஆமையை பிடிச்சிட்டு வந்தவே இவன் கண்ணுக்கு முன்னாடியே சுட்டு தின்னுடான்னு சொல்லி ஆக அந்த ஆமையை போட்டு தீய பத்த வச்சு சுடுறான், சுட்டு தின்றதுக்காக. அப்ப பாருங்க, தீய பத்த வச்சு ஆமையை தீ போடுறியா, ஆமை நகண்டு போகுது. ஆமையை தீ போடுறியா, ஆமை நகண்டு போகுது. பொண்டாட்டி காரி பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த மனுஷன் பாரு என்ன பண்றாரு பாரு அப்படின்னு அந்த மாதிரி பேசாமலாம் இல்ல. அவன் என்ன தெரியுமா, சரி என்னதான் இருந்தாலும் புரிஞ்சன் தானே அப்படின்னு கொஞ்சம் ஒரு இறக்க குணத்துல இது ஆமையை தூக்கி போட போக போக இப்படி புரிஞ்சன் திறத பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் புரிச்ச இல்லையா சாடையானாலும் சொல்லுவோம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணா தெரியுமா, ஆமை சொல்றது மல்லாக்கா, அதை சொன்னாக்கா பொல்லா பண்ணலாம். எப்படி சாடையா சொன்னாலாம், ஆமை சொல்றது மல்லாக்க, அதை சொன்னாதான் பொல்லா பண்ணலாம். யோசிச்சுக்கிட்டேன், அப்ப ஆமையை மல்லாக்க தாண்டா சுடணும் போறதுன்னு சொல்லி ஆமையை எப்படி போட்டு உருவிட்டு போச்சா, தூக்கி மல்லாக்க போட்டே எனக்கு நான் கிடந்துருச்சு.
புருஷன் மேல அக்கறை. என்ன இப்படி புருஷன் முன்னாடி கதையா பேசுறீங்களே? என்ன இப்ப புருஷன் அந்த மாதிரி புருஷனா இருந்தா சொல்லலாம். சரி, இவன் சரியான போக்கத்தவன். ஆமா, நீங்க ரொம்ப பேசுறீங்க. புருஷனா எப்படி இருக்கணும் தெரியுமா? மனைவி மேல பாசமா இருக்கணும். சரி, ஒரு புதுசா கல்யாணமான புருஷன் முன்னாடி அவ புதுசா வந்திருக்கிறா, நல்ல நம்ம மதுரைக்கே வந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். மதுரைக்கு வந்திருக்கிற அந்த பிள்ளை கிராமத்துல இருந்து வளர்ந்த பிள்ளை. சரி, இந்த விமான நிலையம் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் அந்த பிள்ளை பார்த்ததே கிடையாது. சரி, பார்த்தது கிடையாது. அப்ப இவன் புருஷன்காரன் என்ன பண்றான், இவன் சரியான கஞ்ச புசுனாரு. சரி, இப்ப நான் கேக்குறேன், நீ கதை கேட்கணும்னு கேக்குறியா இல்ல இந்த ஆளை நான் திட்டம்ன்ற கண்டியே என்ன கதை? இல்ல கதை நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். அந்தமானு இரியா சொல்லி முடிக்கிறேன். அந்தமானு நொந்தமானு. அப்ப என்ன செய்யற அப்படின்னா, இல்ல ரொம்ப பேசுவீங்களே கதை. இல்ல நான் கதையை பேசுறேன். நாதா இல்ல நீ கம்முனதாமா இருக்க, ஆரம்பிச்சு விடலாம் செய்ய வேண்டியதே இருக்கட்டும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்கிறதுக்கு இடம் இல்லாம சரி காசு செலவாயிருமேன்னு விமான நிலையத்துக்கு கொண்டு போய் காமிக்கிறேன். சரி, எம்மா இங்க பாருமா, இதுதான் விமான நிலையம், இங்கதான் விமானம் வரும், இங்கதான் விமானம் அப்படியே வரும், வந்து கீழே இறங்கும். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா அது என்னமோ பெரிய வேடிக்கை மாதிரி பாப்பாங்க. சரி, அந்த மாதிரி பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் காமிக்கிறான். அப்ப அந்த விமான ஓட்டுநர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இறங்கி வந்தவர் பாக்குறாரு, எப்படி என்னடா ஒரு புதுமண தம்பதிகள் மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு கூப்பிட்டு, இங்க வாப்பா என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்களே என்ன? ஐயா வேற ஒண்ணும் இல்ல, என்னுடைய மனைவி புதுசா இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கிற விமானத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதனால கூட்டிட்டு வந்தேன்னு சொன்ன உடனே அப்பதான் அந்த விமான ஓட்டுநர் சொல்றாரு, எப்பா புதுசா கல்யாணமே இருக்கிற பொண்டாட்டியோட ஆசை நிறைவேத்து, சரி பேசாம நான் விமானத்துல நான் உங்களை கூட்டிட்டு போறேன், ஒரு தடவை கூட்டிட்டு போயிட்டு வர்றேன், நீங்க வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, ஆனா உனக்கு எனக்கு ஒரு பந்தயம், ஏன்னா இவன் சரியான கஞ்ச பிசினாரின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு எனக்கு ஒரு பந்தயம், நான் உன்னை விமானத்துல உன்னையும் மனைவியும் கூட்டிட்டு போறேன், நான் எப்படி வேணாலும் விமானத்தை ஓட்டுவேன். ஐயா என்ன பயங்கர பயிற்சி பெற்றவர் அவரு. சரி, நான் எப்படி வேணாலும் விமானத்தை ஓட்டுவேன், ஆனா நீயும் உன்னுடைய மனைவியும் ஒரு சத்தம் கூட போடக்கூடாது, பேசாம அமைதியா இருக்கணும். பயப்படாம அமைதியா இருந்து நீங்க தர இறங்கிட்டீங்க அப்படின்னா சரி வேணாம்டா, ஒண்ணு வேணாம், நீ எனக்கு காசே கொடுக்க வேணாம், உனக்கு 5000 ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. இவனை பாக்குறேன், என்னடா விமானத்திலையும் கூட்டிட்டு போய் 5000 தர்றேன்றாங்க, அமைதியா தானே இருக்கணும், இருந்துட்டு போவோம் அப்படின்னு மனைவியை கூட்டிட்டு விமானத்துல ஏறி உட்கார்ந்துட்டான். 2 பேரையும் தூக்கிட்டு போறாரு. அவர் பயங்கரமா பயிற்சி பெற்றவர்ல, இப்படி ஓட்டுறாரு அப்படி ஓட்டுறாரு, தலையில எல்லாம் திருப்புறாரு. பார்த்தா ஒரு சத்தம் இல்ல. சரின்னு வந்து தர இறங்கிட்டாரு. இறங்கி வந்து அவனை பார்த்து பாராட்டுறாரு. டே நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி ஒரு தைரியசாலியை நான் பார்த்தது இல்லடா. எவ்வளவு ஒரு மன தைரியம் இருந்தா நான் எப்படி வேணா ஓட்டி இருக்கிறேன், நீ அமைதியா இருக்கிறேடா, பயம் இல்லாம இருக்கே, எப்படி அவனால முடியுது, இந்தாடா 5000 ரூபாய் அப்படின்னு எடுக்க போறாரு. சரி, எடுக்க போறப்ப அப்பதான் சொல்றாரு, ஏண்டா இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம், நானும் நல்லா பயிற்சி பெற்றவன், எப்படி எப்படியோ ஓட்டுனேன், ஆனா நீ பயப்படவே இல்ல, ஒரு இடத்துல கூட உனக்கு கத்தணும்னு தோணலையா? சரி அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அவன் சொன்னா, ஐயா ஒரே ஒரு இடத்துல மட்டும் கத்தணும் தோணுச்சு. சரி அப்படின்னு இருக்கிறேன். எந்த இடத்துல? நீங்க தலைகீழ விமானத்தை திருக்கும் பொழுது என் மனைவி கீழே விழுந்துட்டா, அப்ப நான் கத்தலான்னு பார்த்தேன், கத்தனா 5000 போயிருமே அப்படின்ற காரணத்துக்காக நான் அமைதியா இருந்தேன். நான் அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன். 5000 ரூபாயே முக்கியம், முண்டாட்டி முக்கியம் இல்ல, முண்டாட்டி முக்கியம் இல்ல, இவனுக்கு காசு பணம் தான் முக்கியம். ஆமா சரி. சாதிசன கூட்டத்துல எப்படி பார்க்கல, சாதிசன கூட்டத்துல எப்படி பார்க்கல, சாதிசன கூட்டத்துல எப்படி பார்க்கல, சாதிசன கூட்டத்துல நான் சொன்னாதே வாசிப்பாங்க, சாதிசன கூட்டத்துல எப்படி பார்க்க வாசிப்பா அப்படி சாதிசன கூட்டத்துல இப்படி பார்க்கல, உங்க வரட்டு பம்பு இழுக்காதீங்க, அது கல்வி கேட்கல, தன்னானே 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 தன்னா தன்னானே 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 தன்னானா தன்னானா போடுவா போடுங்க போடுங்க.
அம்மா என்ன? நீங்க 1000 ஜாட பேசுங்க, ஒரு ஆண்மகனுக்காண்டி நாங்க விட்டு தர மாட்டோம். என்ன இதுவரை பாடினீங்க, நல்ல அருமையான வாசகம். சரி. சாதிசான கூட்டத்துல இப்படி பார்க்கல. ஒரு ஆண் மகனை பார்த்து ஒரு மான தேடி வந்திருக்கேன்னு தனியா வந்திருக்காரு. அவரோட மான பிடிக்க அவரை பார்த்து மீச மட்டும் வச்சிருந்தா இதெல்லாம் பேச்செல்லாம் இப்படி எல்லாம் யாருமா எழுதிறது? ஒரு மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? அவரே பேசாம இருக்கிறாரு. உங்களுக்கு அவருக்கு நாங்க நாம சால்றா இல்ல இல்ல என்னதான் இருந்தாலும் எழுதியா கொடுத்தாலும் அதை பாடலாமோ? என்னை பேச விட்டு ரசிச்சலையா? குத்தியா மூச்சில மீச மட்டும் வச்சிருந்தா போடு 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 மாட பிடிச்சு விட்டு அடக்க முடியுமா? நீங்க பேசுறதெல்லாம் பாக்குற பொழுது ஒரு நிமிஷம் என்னங்க இல்லை, நான் அப்பெல்லாம் பேசுனது கதைக்காக தான் பேசினேன். தயவு செய்து யாரும் தவறாக எடுத்துக்கிற வேணாம். ஏன்னா யூடியூப் வேறு ஓடிட்டுருக்கு. சில காலங்களாக கமெண்ட்ஸில் வந்து என்னை கழுவி ஊற்றுறீங்க. பரவாயில்ல, அதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். ஏன்னா நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கிற பொழுது தவறான கருத்துக்களையும் ஏற்றுக்கிறதாங்க, வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் வள்ளி சரியில்லை ப்ரோ, ராங்கா பேசுகிறாங்க ப்ரோ அப்படின்னா, இவர் வந்து மான தேடி வந்திருக்கிறாரு. இவர்கிட்ட வந்து நான் மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசக்கூடாது இல்லையா? என்னுடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, நான் அப்படி தான் இருக்கணும். ஒரு மாதிரியெல்லாம் பேசுனா அது வள்ளி கிடையாது. வள்ளினா இப்படி தான் மறுப்பு தெரிவிக்கணும். நான் யாரை நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்பொழுது இவர்கிட்ட பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இவர்னா இவர் கிடையாது, வேடுவர்கிட்ட சொல்கிறேன். அதனால் நான் ராங்கான ஆள்லாம் கிடையாது. அதே சமயத்தில் இன்னொரு கருத்தும் எனக்கு ஆதரவாக சொல்லியிருந்தாங்க. அரிதாரம் நீக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படி பேசுகிற ஆள் இல்லை அப்படின்னு. உண்மையாகவே நான் என்னை பற்றி தெரிந்த கலைஞர்களுக்கு தெரியும், என்னுடைய பயணிக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தெரியும். நான் உண்மையாகவே பேச்சுக்கு சொல்லலை, கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பேன். இந்த மாதிரி ராங்கெல்லாம் நான் பேச மாட்டேன். நான் வாய் பேசுகிறதுனா ஒரே ஒரு ஆள், எனக்கான ஆள்கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். அதனால் தவறாக பேசுகிறேன்னா மன்னிச்சிடுங்க. உங்கள் கருத்துக்களையும் நான் மதிக்கிறேன். ஆமாம், பரவாயில்ல, சொல்லுங்க. வேடு பேச்சு ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்தியில கொடை பிடிப்பாங்களாம். எப்படி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பேன்னா, ஏன்னா யாரு போய் அர்த்தராத்திரியில கொடை பிடிச்சவன் கிடையாது. சொன்ன பழமொழி வேறு, நம்ம சொல்ற பழமொழி வேறு. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பேன் என்பது பழமொழி கிடையாது. ஒரு மனுஷன் அர்ப்பணித்து வாழ்கிறவன், தர்ம தானமெல்லாம் செஞ்சு அர்ப்பணித்து வாழ்கிறவன், நல்லது கெட்டது தான தர்மங்கள் செஞ்சு இறக்க குணத்தோடு ஆக அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அர்ப்பணித்து வாழ்றவனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும், 2000 ரூபாய் வேணும்னு சொல்லி யாரு கேட்டு வர்றாங்களோ அது அர்த்த ராத்திரியாக இருந்தாலும் கொடை கொடுப்பான் என்பது அர்ப்பணித்து வாழ்பவனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியோட கொடை கொடுப்பேன் அப்படின்றது. நம்மளால வேகமா அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான்டா. என்ன நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு இருக்கிறாங்க. நான் இப்படி தூரம் பேசுறேனே, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, இந்த இடத்துல நிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, இப்ப காரணம் என்ன அப்படின்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுனா மாடை பிடிச்சி சூடு போடுறதா? அது கிடையாது. சரி, மாடு நடந்து செல்லக்கூடிய அந்த சுவடு இருக்கு பாத்தீங்களா, தடம், அந்த தடம் பதிகிறத வச்சு அந்த மாடுடைய வலிமையாகப்பட்டதை தெரிஞ்சுக்கிறாங்களாம். அதனால நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடை வைத்து அந்த மாடு அறிய முடியும் அப்படின்ற காரணத்திற்காக சொல்லி வச்சு. இப்பெல்லாம் இதெல்லாம் சொல்றேன், உங்களுக்கு அது மட்டும் தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, மான் சொன்னா பத்தாது. சரி, மான் எப்பேற்பட்ட மான் எப்படி இருக்கும் அப்படின்ற, அண்ணே அதை கட் பண்ணாம போட்டு விட்டுருங்க, உங்களுக்கு தெரியும். மானினுடைய அடையாளம் தாயாத கானகத்தே இது மேயாதமால் அல்ல. பெட்டிக்கார் உங்களுக்கு இந்த அன்பு தேடி கொடுத்துறாரு அவரு. மேயாதமா
மேயாத 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 மான் மேயாத மான் புல் மேவாத மான் மேயாத மான் அடைந்து நறு சந்தனமும் புள்ள பொங்கமலும் பல பங்கலன் இந்த சுழந்த படந்த புல் மேயாத 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 மான் மேவும் காரகமடைந்த நறு சந்தனமும் முழும் கமலும் கலமங்கலவும் துறையென்று முளை மேயாத மான் காண குயிலோடையது மேயாத 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 மான் காண குறவர்கள் பணியவர காண குயிலோடு குறமது மேயாத தேனும் பகும் சினிமாவோ தேனோ பகும் சினிமா உள்ளது போதோ மேயாத மான் தின்பதினாலு உள்ளது போது மேயாத மான் சாயாத பபிரடிருந்தாலும் சாயாத தன் தலை நிமிர்ந்து பாயாத மான் தலை நிமிர்ந்து பாயாத மான் கண்டேதுண்டோ கண்டேதுண்டோ மானார கண்டேதுண்டோ பசும் பல்வான நல்வேணி போல நல்வேணி அழகிய ஒரு மானார தேடி வந்தது மானல்ல உன்னைத்தான் இதுக்கு மானுக்குரிய அடையாளமா இது மானுக்குரிய அடையாளமா தெரியல தேடி வந்த மானல்ல உன்னைத்தான் என்னவா ஆமா மரியாதை ஓடி போயிருங்க ஆக கல்யாணம் செய்ய வேண்டும் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம் இருவர் என்பது ஒருவர் என்பது உண்மை இருவர் என்பது ஒருவர் என்பது உண்மை இரவுக்கு பகலுக்கு மினி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உணருக்கும் உயர்ந்தது வேலை உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம் இருவர் என்பது ஒருவர் என்பது உண்மை இருவர் என்பது ஒருவர் என்பது உண்மை பாதிகளை மூடி திறந்து பார்ப்பதில் பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் பாதிகளை மூடி திறந்து பார்ப்பதில் பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் பாதி பாதியா இருவரும் மாறி பழகும் வித்தைய பள்ளியில் ஒன்றும் மாலை என்பது மாலை ஒன்றுதான் இன்பம் மாலை என்பது இந்த வித்தையில் அப்படி என்னடா உன்னையதான் தேடி வந்திருக்கிறாரா உன்னையதான் காதலிக்கிறாரா என்னைய காதலிச்சு என்ன செலம் சண்டையா கூட போறாரு அப்படின்னு என்ன என்கிட்ட சொல்றாரு அப்படி சொல்றாரா அழகா இருந்தாலே அப்படித்தான் என்ன காரணமா இருக்கும் சாமியை கும்பிடுங்க எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது வணங்கிருவோமா முருகா கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கையில் மேல் பிடித்த கருணை சிவமாங்கலே கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி
நீலமயில் தண்ணி நெஞ்சமும் மறக்கவில்லை நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை கோல குமரன் மணக்கோயில் நிறைந்து விட்டான் கோல குமரன் மணக்கோயில் நிறைந்து விட்டான் குறுநகை தன்னை காட்டி குறுநகை தன்னை காட்டி நறுமலர் சூட்டி விட்டார் கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கையிலில் வேல் பிடித்த கருணை சிவபாதனை கண்ட நாள் முதலாய் காதல் வள்ளி உன்னை ஆட்கொள்ளவே வேலனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் விட்ட காரணத்தினாலே எப்பொழுதே நம்முடைய திருமணம் இனிதே நடர வேண்டும். ஏதேனும் வரம் சுவாமி பிராணநாதா எல்லாம் தங்களுடைய திருவிளையாடல் தானா? நான் தானே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? எனக்கு ஒரே ஒரு வரம். என்ன வர வேண்டும்? இப்படி முறைச்சுக்கிட்டே கேட்டுங்கன்னா என்ன வர வேண்டும்? நல்லா சிரிச்சுக்கிட்டே கேளுங்க. தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் தரத்தில் முதலிடம் தந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரே முதலில் அழைக்கப்பட வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். உன்னுடைய நாட்டு மக்களாகிய நமது கிராமத்தைச் சேர்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உன்னுடைய நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். இரண்டாவது வரமாக தாரத்தில் இரண்டாவது தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் நம்மை கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வ யானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா உன் கோவில் வாசலிலே வருவாய் நீயப்பா திருநாதாரப்பா குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா எங்கும் உங்கள் திருநாமம் எதிலும் உங்கள் நாதாரம் எங்கும் உங்கள் திருநாமம் எதிலும் உங்கள் நாதாரம் உன் சங்கில் ஒளியை சங்கீதம் உன் சங்கில் ஒளியை சங்கீதம் சரணம் சரணம் உன் பாதம் குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாதாரப்பா திருநாதாரப்பா குருவாயூர் உலகம் எட்டும் தேரிலே ஓடச் செய்யும் சாரதியே காலம் எட்டும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே காலம் சுழலும் சக்கரமே உன் கையில் சுழலும் சக்கரமே குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாளாரப்பா திருநாளாரப்பா குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா தருவாய் நீயப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. நாடகத்தை இதுவரையில் அமைதி காத்து கண்டு ரசித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் ஒளி அமைத்த எங்களது லாவண்யா ஆடியோ அன்புள்ளத்திற்கும் மற்றும் சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது மேடை நாடகம் யூடியூப் சேனல் அன்பு நெஞ்சங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் யார தங்கமே ஊரல வாழ வேணும் பட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால்பான பொங்கல் ஊரு பெருக வேணும் யார தங்கமே ஊரல வாழ வேணும் பகவானே துளடு மற்ற பாராறு
ராஜமுகரே ஸ்ரீராம ரூபமுகரே நித்ய சுபமங்களம் ஆதீவே நடன தியாக ராஜாதி ராஜமுகரே ராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுகரே நித்ய சுப மங்களம் சங்கரதாசாமி நாமோ வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலியாண்ட குறுமனிதன் தாழ் வாழ்க ஆகமர ரன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி நாதம் வாழ்க நமச்சிவாய வாழ்க வாழ்கவே ஓம் நமச்சிவாய